ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நிஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரௌனி ரெசிபி வீட்டிலே சிம்பிளாக எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் மைதா, 1/2 கப் ஆயில், சாக்கோ சிப், 1/4 கப் சுகர், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் சால்ட்டு. நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 2 முட்டை ஃப்ரெண்ட்ஸ், 2 முட்டையை எடுத்து பவுலுக்கு மாற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் பீட் பண்ணுங்கள். எக்கு நல்லா பீட் ஆனதும் நம்ம 1/4 கப் சுகர் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. 1/4 கப் சுகர் உங்களுக்கு மைல்டான கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும். கொஞ்சம் சுகர், கொஞ்சம் அந்த கொக்கோ பவுடரோட சுகர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னாக்கா ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் சுகர் 2 ஸ்பூன் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதும் சர்க்கரையை ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 1/2 கப் மைதா மாவில் பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், சால்ட்டு, இது எல்லாத்தையும் சளிச்சு வச்சுருக்கேன். 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா ஒரே ரொட்டேஷன் சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம சாக்கோ சிப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாக்லேட், டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா டார்க் சாக்லேட் இல்லை மில்க் சாக்லேட் எதனா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி கூட குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். மாவு பேனில் மோல்டில் நான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ப்ரீ ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து ஒரு 40-45 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டைமுக்கு மாறுபடும். 40 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ப்ரௌனி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.